என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று சற்று செவி கொடுத்து கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதனை நீ சரியாக பின்பற்றுவாயானால் நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். என் குழந்தையே, நாளைய விடியலில் நான் சொல்கின்ற ஒருவரிடத்தில் நீ மன்னிப்பினை மட்டும் கேட்டுவிட்டாயானால் இந்த ஆண் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகளை செய்வார். அப்படி ஒரு உதவி மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால், அதாவது இந்த மன்னிப்புக்கு பின்னால் ஒரு உதவி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால், நிச்சயமாக அந்த உதவி என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். அந்த உதவி உனக்கு வாழ்க்கை முழுமைக்கும் நிலையாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும். என்னவெல்லாம் வேண்டும் என்று என் குழந்தை எதிர்பார்த்து நின்றிருந்தாயோ அதையெல்லாம் நீ உறுதியான மனநிறைவோடு நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு. எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் இந்த நேரத்தில் உனக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை இதன் மூலமாக நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம். இதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். என் குழந்தையே, ஒருவரினுடைய அன்பினை பெறுவது மிகவும் கடினம். அதுபோல ஒரு தவறை செய்துவிட்டோமானால் ஒருவரிடத்திலிருந்து மன்னிப்பினை கேட்பது என்பது மிகவும் கடினம். இந்த விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரிபடுத்தி கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால், நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால், உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தில் முதன்னே உனக்கு நம்பிக்கை வந்துவிடும். நான் சொல்லித்தான் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். நம் அம்மா சொல்லிவிட்டால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும், நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்று என் பிள்ளை நீ உறுதியாக நம்பி விடுவாய். உன்னோடு எதையுமே எதிர்பார்த்திடாத இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்குள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்கிறாயா? இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களையும் பேரதிசய மாற்றங்களையும் நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும். என்னவெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கை தருகிறதோ, அதுவும் தெய்வத்தினுடைய அன்பினால் நமக்கு கிடைக்கிறதோ, அதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வம் கொடுப்பதை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? தெய்வம் நடத்துவதை நாம் இல்லை என்று மறுக்க முடியுமா? எதுவாக இருந்தாலும் அது நமக்குள் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உனக்கான நம்பிக்கையை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, வாழ்க்கை சட்டென்று உனக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் என்றால் அந்த நன்மையிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். இதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும். எதையுமே தாண்டித்தான் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்பது நீ ஏற்கனவே தெரிந்து கொண்ட விஷயம் அல்லவா? எல்லா கஷ்டங்களையும் தாண்டித்தான் உனக்கு நீ விரும்பியது எல்லாம் நடக்க வேண்டும் என்பதுதான் விதியாகும் பொழுது அதை யாராலும் தடுக்க முடியாது. என் குழந்தையே, பொதுவாகவே ஒரு தவறுகளை நாம் செய்திருப்போம். ஆனால் அதை யாரிடத்திலும் நம்மால் சொல்லிவிட முடியாது.
நாம் ஒருவருக்கு தவறு செய்திருக்கிறோம் என்றால் அவரிடத்தில் சென்று நமக்கு மன்னிப்பினையும் கேட்டுவிட முடியாது. அதனால் இதற்கெல்லாம் மன்னிப்பினை நாம் எங்கிருந்து பெற முடியும்? இதற்கெல்லாம் தீர்வினை நான் எங்கிருந்து பெற முடியும்? நிச்சயமாக நமக்கான கடைசி வாய்ப்பை கொடுக்கக்கூடியது நம் தெய்வம் தானே. இந்த தெய்வத்திடமிருந்து உன்னால் இதனை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் இதை தெய்வத்திடமிருந்து பெறுவதற்கு நீ என்ன செய்யலாம்? எந்த தெய்வத்திடம் முறையிடலாம் என்று யோசிக்கிறாய் அல்லவா? அதற்கான ஒரு நேரத்தை தான் நான் உனக்கு உருவாக்கி தர வந்திருக்கின்றேன். நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரிடம் உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், குறிப்பாக தேவையற்ற விஷயங்களுக்கு என் பிள்ளை நீ மன்னிப்பினை கேட்டுவிடு. நிச்சயமாக அந்த மன்னிப்பு யாரிடம் சென்று சேர வேண்டுமோ அவர்களிடத்தில் சென்று சேர்ந்துவிடும். என் குழந்தையே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது இப்பொழுதே உனக்கான புரிதலில் இருக்கட்டும். நீ மன்னிப்பினை கேட்கக்கூடியது நந்தி தேவரிடத்தில். அந்த மன்னிப்பினை உனக்கு கொடுக்க போவது சிவபெருமான் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நாளைய விடியல் பிரதோஷத்தின் விடியல். நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையின் விடையல். நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாத பொழுது தெய்வம் ஒன்றுதான் நம்மை காப்பாற்றும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதல்லவா? அந்த நம்பிக்கையோடு நாளைய விடியலை நீ எதிர்கொள்ள வேண்டும். நந்தி தேவரிடத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ சொல்லலாம். அதுபோல நீ செய்த தவறுகளையும் அவரிடத்தில் சொல்லி நீ மன்னிப்பினை கேட்கலாம். நீ செய்த ஒவ்வொரு தவறுகளும் வெளியில் சொல்ல முடியாத தவறுகள் என்று எத்தனை பெரிய தவறுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும் அதற்கெல்லாம் உனக்கு முழுமையான மன்னிப்பினை அவரால் சிவனிடத்திலிருந்து பெற்று கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் உன்னை தேடி வருகின்ற இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக்கொள். எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் இது போன்ற வாய்ப்புகள் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் எளிதில் இது போன்ற விஷயங்கள் நடந்து விடாது. ஆனால் உனக்கு தெய்வமே உன் முன்னால் வந்து இது போன்று நீ செய்தால் உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள், வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பு கிடைத்துவிடும் என்று நான் சொல்கிறேன் அல்லவா? அப்படியானால் இந்த தருணத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தருணத்தை நீ சரியாக உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும். யாரிடத்தில் என்ன கேட்கிறோம் என்பது முக்கியமல்ல, அது யார் மூலமாக நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் முக்கியம். என் குழந்தையே, அந்த சிவனிடத்திலிருந்து உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்றால் அதை நாம் விட்டுவிட முடியுமா? உன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் அங்கிருந்து மன்னிப்பு கிடைத்து விட்டால் போதுமே, வேறென்ன வேண்டும்? இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகத்தான் காண்பித்து கொடுத்திருக்கிறது. அதை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதனை பொறுத்து உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளையோ தீமைகளையோ உன் கண் முன்னால் உனக்கு வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த வகையில் இன்று நான் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக சரியாக பின்பற்றி உனக்கான வெற்றியையும் நீ செய்த தவறுகளுக்கான மன்னிப்பினையும் பெற்று கொண்டால் அது போதும். இவையெல்லாம் உன் தாயானவள் எனக்கு மிக பெரிய ஆனந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும். நான் சொல்லி அதை என் பிள்ளை தன் வாழ்க்கையில் பின்பற்றியதோடு மட்டுமல்லாமல் இதனால் இந்த வாழ்க்கையில் தான் செய்த தவறுகளை எல்லாம் கடந்து இனிமேல் தனக்கான நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது என்கின்ற சந்தோஷம் எனக்கு பிறக்கும் அல்லவா? அது போதும். இந்த சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுப்பாயா? என் குழந்தையே, நந்தி தேவரிடத்தில் வேண்டும் பொழுது அவரிடத்திலிருந்து சில அடி தொலைவு தள்ளி நின்று கொண்டு மெதுவாக அவரின் காதை நோக்கி உன்னுடைய வேண்டுதலை நீ வைக்க வேண்டும். நிச்சயமாக நீ சொல்கின்ற அந்த விஷயம் அவர் செவிகளுக்குள் புகுந்து
உன் வாழ்க்கையில் அது உண்மையாகவே உனக்கு தேவைதானா என்பதனை அவர் மூலமாக தெரிந்து உனக்கு நிச்சயமாக அது நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை உன் பக்கம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஜெயிக்கும் அல்லவா? அதைத்தான் எப்பொழுதும் உன்னிடத்தில் உன் தாயானவள் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உண்மை வெற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழு நம்பிக்கையையும் உன்னிடத்தில் தர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேனோ அதையெல்லாம் நீ உறுதியாகவும் மனநிறைவோடும் பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை நீ சரியானதாக உனக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மன்னிப்பினை கேட்டுவிட்டால் உன்னுடைய மனது லேசாகிவிடும். செய்வது தவறு என்று தெரிந்த பிறகு அதற்கு நீ மன்னிப்பினை கேட்கவில்லை என்றால் மனிதனாக வாழ்வதற்கே உனக்கு தகுதி இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும். எந்த செயலை இந்த வாழ்க்கையில் நீ பின்தொடர்வதாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக சிந்தித்து விட வேண்டும். நல்லது எது, தீயது எது என்று உனக்கு நான் உணர்த்தி கொடுக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும். நாளைய பிரதோஷத்தினுடைய விடியலில் நிச்சயமாக நீ நினைத்த விஷயத்தை சாதித்துவிட உனக்கு மிக பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த தருணத்தை விட்டு விடாதே. நிச்சயமாக பின்னால் ஒரு நாள் நீ வருந்த வேண்டிய நிலை வரும். இது போன்ற வாய்ப்புகளை எல்லாம் நம் தாயானவள் நமக்கு உருவாக்கி கொடுத்தாலே அன்று அதனை நாம் விட்டு விட்டோமே என்று சொல்லி நீ நிச்சயமாக மிகுந்த வேதனைப்படக்கூடிய ஒரு நிலை உனக்கு வந்துவிடும். அதனால் எதையுமே சரியாக புரிந்து கொண்டு எந்த விஷயத்தையுமே சரியாக என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னால் கனவிலும் நினைத்திட முடியாத ஒரு வெற்றியை நீ என்றென்றும் மன உறுதியோடு பெற்றுக்கொள். நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை உன் கண் முன்னால் நிறுத்தும். நீ மீண்டும் நமக்கு வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது, அதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற உணர்வுகளை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் நடத்துவது போல என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அத்தனை தெளிவாக சொல்லி கொடுத்ததில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நம்பிக்கையோடு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொரு விடியலும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றது. அந்த பேரதிசயத்தை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாயா என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார். உன்னுடைய சிந்தனைகள் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை எப்பொழுதும் நிறைவாக கொடுத்துவிடும். உன்னுடைய சிந்தனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை உறுதியாக தந்துவிடும். நல்லதை நினைக்கின்ற குழந்தைகளுக்கு நல்லது தானே நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை உணர்ந்தால் இனிமேல் நடப்பதையெல்லாம் உன்னால் சரியாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் உன்னை என்ன சொன்னாலும் அந்த இடத்தில் உன் அம்மா நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். யாராலும் அத்தனை சுலபமாக உன்னை காயப்படுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். அனைத்தையும் கடந்துவிட்ட ஒரு சந்தோஷத்தை உனக்கு நான் நிறைவாக தர எண்ணுகிறேன். எல்லா நேரமும் இவையெல்லாம்
உன்னை வந்து சேர நீயும் எப்பொழுதும் தயாராக இருந்து விடு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.